வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. என்ன உணவுகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தான் இந்த வாரம் முழுக்கவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன உணவு பார்க்க போகிறோம், இதை இப்படி சாப்பிட்றதன் மூலமாக என்னென்ன பலன், அப்படி சாப்பிட்லைன்னா என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது, இது பற்றியெல்லாம் டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்றைக்கி நம்ம என்ன உணவை முறையாக சாப்பிட்றத பற்றி சொல்ல போகிறோம்? அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்ருக்கோம். கீரைகள், காய்கள், அப்புறம் பயிறு வகைகள், இதெல்லாம் எப்படி சாப்பிடணுங்கிறது தான் இந்த வாரம் ஃபுல்லாக பேச போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி பழங்களை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ திராட்சை பழ கலவை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு, அமிர்தமாக காட்டக்கூடிய உணவு. அதில் இந்த திராட்சை பழத்தை பார்த்திங்கன்னா தோலையும் துப்பிடுவாங்க, அதில் உள்ள விதையையும் துப்பிடுவாங்க. இந்த தோல் விதை ரெண்டையும் துப்பிட்டு அதை சாப்பிட்றதுல அதில் போதுமான கொஞ்சம் ஊட்டச்சத்து தான் இருக்குது. ஆனால் அந்த தோலிலையும் விதையிலையும் கேன்சரை தடுக்கக்கூடிய அளவிற்கு நுட்பமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த திராட்சை விதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த திராட்சை விதையில் இருக்கக்கூடிய சத்துக்களை மாத்திரம் நம்ம அளவிட்டோம்னா அது எல்லையில்லாத சத்துக்கள் அதில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சின்ன உடல் உபாதைகள்லேருந்து உடம்புல பெரிய அளவிற்கு பாதிப்புகள் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திராட்சை தோலுக்கும் விதைக்கும் இருக்குது. அதனால் எப்போதும் திராட்சையை பயன்படுத்தும் போது தோலோடும் விதையோடும், திராட்சை ஜூஸ் குடிச்சாச்சுன்னா போதும், எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து தூர போட்டுட்டு அந்த வெறும் சாரை மாத்திரம் சாப்பிட்றது தான் பழக்கமாக இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டாதீங்க, அரைச்சிச்சு அந்த அரைச்சி நல்ல போதுமான அளவிற்கு குடிக்கிற பதுவத்தோடு வர வரைக்கும் அரைச்சி அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். அல்லது கடித்து சாப்பிட்றீங்களா, நல்ல தோலோடையும் விதையோடையும் கடித்து நல்ல மென்று சாப்பிட்டு முழுங்கிடணும். அதே மாதிரி இப்போது ஆப்பிள் பழம்னு எடுத்துட்டோன்னா அதை தோல் நீக்கிட்டு சாப்பிட்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதில் வேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு தரமான ஆப்பிள் இருந்துச்சுன்னா தோலோடு தான் சாப்பிடணும். தோலில் தான் அநேகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சந்தேகம் இருந்துச்சுன்னா தோலில் கொஞ்சம் வேக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கத்தியாலேயோ அல்லது இதனுடைய சுரண்டிட்டு கொஞ்சம் லேசாக இளம் சூடுள்ள வெந்நீரில் லேசாக வச்சுருந்து தொடச்சிட்டு பயன்படுத்தலாம். அதனால் தோலில் நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் அந்த ஆப்பிள் பழத்தை தோலோடு சாப்பிடணும். இப்போ மாதுளை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதுளையில் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன அந்த இலை மாதிரி இருக்கும், அதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிடணும். ஏன்னா அந்த இலைகளில் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சவ்வு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அநேகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, சாத்துக்குடியாக இருந்தாலும் சரி, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்பு மாதிரி இருக்க விஷயங்களெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கணும். அப்படி அரைச்சி சாப்பிட்டா தான் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். வெறும் சொலையை மாத்திரம் நல்லா உரிச்சிட்டு உள்ளதை மாத்திரம் சாப்பிட்டோம்னாச்சுன்னா அதில் சுவை இருக்குமே தவிர சத்து இருக்காது. அது மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி வாழைப்பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை அப்படியே தூர போட்டுருவாங்க. குறிப்பாக மலை வாழைப்பழம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தோல் கடினமாக இருக்கும். அந்த பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலினுடைய உள்பகுதியில் வெள்ளையாக ஒரு நார் மாதிரி வரும், அதை மறக்காமல் உரித்து சாப்பிட்ருங்க. சின்ன வயசில் பாட்டிலாம் அதை உரித்து கொடுப்பாங்க பேரங்களுக்கு. அது பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது, தோலை தூக்கி தூர போட்டுருங்கிறதுனால. அது மாதிரி அதில் உள்ள அந்த அடுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உடல் எதிர்ப்பாற்றலை மிக நுட்பமாக கூட்டக்கூடிய ஆற்றல் அதில் உண்டு. குறிப்பாக அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னாச்சுன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும், சின்ன பிள்ளைகள் அந்த தோலினுடைய உள் அடுக்கை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க மகப்பேரின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி இல்லாத நிலை ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் சின்ன குழந்தைங்களை வளர்க்கும் போது ஊட்டமான உணவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பழங்களை இந்த மாதிரி தான் கொடுக்கணும். திராட்சை விதையோடு கொடுக்கறது, தோலோடு சாப்பிட்றது, அதே மாதிரி வாழைப்பழத்தில் உள்ள அடுக்குகளை சேர்த்து சாப்பிட்றது, மாதுளையில் உள்ள அந்த இதழ்களோடு சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி முறைப்படி இப்படி தான் சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது. இதை இப்படி தான் சாப்பிடணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த பழ கலவை ஒன்று செய்ய போகிறோம். அதில் கொய்யா, கொஞ்சம் மலை வாழைப்பழம், அதில் மறக்காமல் நீங்கள் அந்த தோல் உள்ள எடுக்க கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. அதை பிரித்து காட்டி விவரமாக சொல்லி செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய சுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வாங்க. கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப முழுமையான இனிப்பு இருக்காது. கொஞ்சம் இனிப்பினுடைய தரம் குறைஞ்சாக இருந்தாலும் உடலுக்கு முழுமையாக ஊட்டம் கொடுக்கப்படுது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது மேபி இந்த நாட்டு சர்க்கரை இது கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்கலாம்ல டாக்டர்? இந்த இல்லை, அது பழக்கம்ங்கிறது சுவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப இனிப்பு வேணும்னு எப்போவுமே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இது நல்ல நன்மை இருக்குதுன்னு சொல்லி நம்ம தான் ஊட்டி விடணும். அந்த மாதிரி சொல்லி ஊட்டி கொடுக்கும்போது
அவங்க வருங்காலத்தில் அவங்களே சாப்பிட பழகிடுவாங்க. நிச்சயமா இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, மாதுளம்பழம் கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றி சொன்னதுனால பெரிய ஆச்சரியமா இல்லை. அந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நாரை கூட பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம். அதே மாதிரி வாழைப்பழத்தில் அந்த தோலில் இருக்கக்கூடிய அடுக்கை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் அதிக பேருக்கு தெரியாத விஷயம்தான். நிச்சயமாக இதை நான் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் டாக்டர். நிச்சயமா. திராட்சை பழ கலவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். திராட்சை பழ கலவைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திராட்சை பழம், அன்னாசி, மலை வாழைப்பழம், ஆரஞ்சு, தேன். இப்போ திராட்சை பழ கலவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப்பு திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன். மலை வாழைப்பழம் 1 பழம் எடுத்திருக்கேன். அன்னாசி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த நாரோட போட்டுக்கோங்க, அதில் தான் நிறைய சத்து இருக்கு அப்படின்னு சொன்னார். நார் கொட்டை எல்லாத்தோடையும் சேர்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வாழைப்பழத்துலேயும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டுக்கணும். திராட்சை கொட்டையோடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு இதில் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நான் கலந்துக்கிறேன். திராட்சை பழ கலவை தயாராயிடுச்சு. நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா வாழைப்பழம் அப்படியே தோலை உரிச்சிட்டு சாப்பிட்ருவோம். ஆரஞ்சு பழத்தையும் பார்த்திங்கன்னா வெறும் அந்த சொலையை மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த நாரோட சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திராட்சையும் கொட்டையெல்லாம் துப்பிடுவோம், சிலர் தோலை கூட துப்பிடுவாங்க. ஆனால் அதை முழுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழம் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு பழக்கலவை செஞ்சுருக்கோம். இப்போது இதை நான் சுவைச்சு பார்க்குறேன். ரொம்ப சுவையாக இருக்குது. அதில் நம்ம வந்து டாப்பிங்ஸாக வந்து தேன் கூட சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே இனிமையாக இருக்குது. இது கஷ்டமாகவே இல்லை. ஆக்சுவலி அந்த நாரோட சாப்பிட்றதோ கொட்டையோடு சாப்பிட்றதோ இது ஒரு பழக்கம்தான் நினைக்கிறேன். நம்ம ரெகுலராக அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும். இதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரியே நீங்களும் பழங்களை சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. திராட்சை பழ கலவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நேயர்களுடைய கேள்விக்கு டாக்டர் கிட்ட பதிலை கேட்டு பெறலாம். டாக்டர் பிரபு அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதாவது தன்னுடைய குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. எது கொடுத்தாலும் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, ரொம்ப குறைந்த அளவாக சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கரெக்டாக போய் சேரணும்னு விருப்பப்படுறேன். என்ன மாதிரியான உணவை நான் அவங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுடைய பரிந்துரை என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறத வந்து முறைப்படி இந்தந்த காலத்தில் இதை கொடுத்து பழக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி இளைஞர்கள் அதை வந்து பின்பற்றிட்டு வரணும். இப்போ அந்த நிலை மாறிடுச்சு. எந்த சமயத்தில் எதை கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் ஒரு 6வது மாதத்துலேருந்து ஒன்று கொடுத்து பழக்கணும். காய்கறி சூப்பு, கீரை தண்ணீர், அதுக்கப்புறமா வந்து பருப்பு அவிச்ச தண்ணி, அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி, அதுக்கப்புறம் இட்லி, சோறு, அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்து பழக்கணும். இப்போ இந்த குழந்தைக்கு அந்தந்த பருவத்தில் அதை கொடுத்து பழக்காததுனால எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அந்த கடித்து சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளில் தான் அதிகமான நாட்டம் இருக்கும். மற்றதை விரும்பி சாப்பிடாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இவங்களுக்கு போதுமான அளவிற்கு பசியை தூண்டுற மாதிரியான விஷயங்கள். அவர் 2 கேட்டார். பசியை தூண்டணும், அதே மாதிரி ஒரு நியூட்ரிஷன் நல்ல ஒரு சத்தான உணவாகவும் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதில் ரொம்ப முக்கியமானது கீரை சூப் தான். நம்ம நிறைய சூப்புகள் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதில் வந்து கீரை, சின்ன வெங்காயம், மிளகு,
கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா சீரகம்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டு பசு நெய் கலந்து அவங்க கொடுக்க சொல்லுங்கள். அது தண்ணி மாதிரி இருக்கும். வேகமாக உள்ள குடிச்சாச்சுன்னா அதனுடைய சத்துக்கள் முழுமையாக கிடச்சிரும். இதே மாதிரி காய்கறிகளையும் பயன்படுத்தலாம். பழச்சாறு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பருப்பு அவிச்ச தண்ணி, பாசிப்பருப்பு நல்ல தண்ணீர் போட்டு அவிச்சு வடித்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கீரை, காய்கறி, பருப்பு, பழம் இந்த 4லேயும் உள்ள சாறுகளை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரட்டும். வேறு எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் அவங்களே எடுத்துக்கிடும். அதனால நம்ம வந்து அது ஐயோ சாப்பிடலையே, அல்லது பக்கத்து வீட்டில் நிறைய சாப்பிட்றாங்க அந்த அளவு சாப்பிடலையே அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவமானது. தனித்தனியாக பசி இருக்கும், தனித்தனியாக ஊட்டம் இருக்கும். அதனால இந்த 4 மத்திரமாவது அவங்க சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இது 4ம் உடம்புல போய் 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 கொஞ்சம் கொஞ்சமாக பசி ஆர்வத்தையும் தூண்டும், உடம்புடைய ஊட்டத்தையும் பெருக்கும். நிச்சயமா டாக்டர். தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பித்தப்பை கல் இருந்ததுனால பித்தப்பையை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சில அஜீரண கோளாறுகள், வயிறு உப்புசம் மாதிரி இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம உணவுலேயே ஏதாவது மாற்றம் கொண்டு வர்றதன் மூலமாக இந்த அன்னீசியாக இருக்கிறத தவிர்க்க முடியுமா, அல்லது சித்த மருத்துவத்தில் ஏதாவது மருந்துகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் நிறைய விதமான ஒரு முறைகள் இருக்குது. இதில் குறிப்பாக ஒரு 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, புதினா சாறு 3மே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு தேன் தேவையான அளவிற்கு 2 அல்லது 3 தேக்கரண்டியோ கலந்து அவங்க காலையில் ஒரு வீட்டில் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு இந்த பித்தப்பை எடுத்ததுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய வயிறு குடல் பாதிப்புகள், அந்த மாற்றங்கள் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2வது என்ன அப்படின்னாச்சுன்னா சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் இந்த 4ஐயும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 4ம் சேர்ந்த அளவிற்கு கருவேப்பிலை நிலையில் காய வச்சு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி, இது அன்னப்பொடின்னு பேர், இதை கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு தேயிலை கரண்டி அளவிற்கு சோறில் போட்டு சாப்பிட்லாம், அல்லது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சொன்னதை வந்து அப்படியே அதில் குழைச்சி சாப்பிட்டா போதுமா டாக்டர், இல்லை ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் இதுகளை தண்ணியில் கலந்தும் சாப்பிடலாம். அதே பழம் முடிஞ்சுன்னா அப்படியும் சாப்பிடலாம், அல்லது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர்லையும் கலந்தும் சாப்பிடலாம். அதே பலன் தான் இருக்கும். அதே பலன் தான். நிச்சயமாக டாக்டர், இது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கலாம் டாக்டர். வணக்கம். நன்றி.